ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிரைஸ் செக்ஷன் தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ணுறது எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். பை அண்ட் செல் எதுவுமே நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது. இன்கேஸ் நீங்கள் இந்த சேனலில் பார்த்து என்ன பை அண்ட் செல் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் காண்டாக்ட் பண்ணிட்டு பை பண்ணிக்கோங்க. நான் சிபி ரிஸ்க் அட்வைசர் கிடையாது. ஓகே, டேரக்டாக டாப்பிக்கில் போயிடலாம். இன்னைக்கு மார்ச் 3, மார்ச் 4 மார்க்கெட் எப்படி அப்டேட்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இன்னைக்கு ஒரு முக்கியமான அப்டேட். நேற்று வீடியோ பார்த்தவங்க எல்லாமே ஆல்மோஸ்ட் இன்னைக்கு மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆச்சுன்னு உங்களுக்கு கிளியரா ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் நடந்திருக்கும். ஓகேங்களா? என்ன ரீசன்னா இன்னைக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகி நீங்க பார்த்துருப்பீங்க. எக்ஸாக்டா அந்த லெவல் நேற்று நான் சொல்லியிருப்பேன். இன்கேஸ் நீங்க நேற்று வீடியோ பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட் நமக்கு எப்படி ரியாக்ட் ஆச்சுன்னு உங்களுக்கு ஓரளவுக்கு ப்ராப்பரான ஐடியா கிடைக்கும். இல்லை இன்கேஸ் நீங்க பார்க்கல, நீங்க எஸ்டர்டே வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. ஓகே, நாளைக்கான மார்க்கெட் எப்படி இருக்குன்னு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ ஒரு சேம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் தான், எந்த லெவலும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். இப்போ அகைன் பாத்தீங்கன்னா இப்போ புதுசா ஒரு லெவல் கிரியேட் ஆயிருக்கு பாத்தீங்களா? இந்த லெவல் பாத்தீங்கன்னா அப்கமிங் டேஸ்ல ரியாக்ட் ஆகும். ஓகே ஃபைன். இப்போ இந்த இடத்துல என்னன்னா மார்க்கெட்ல இந்த இடத்துல ஒரு ப்ராப்பரான பேட்டர்ன் ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு தெரியுங்களா? இந்த இடத்துல ஒரு ப்ராப்பரா ஃபாலிங் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. அது 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல ப்ராப்பரா ஒரு ஃபாலிங் பேட்டர்ன் இருக்கு. ஓகே ஓகே. இப்போ மார்க்கெட் வந்து நாளைக்கு மார்க்கெட் நமக்கு மேபி கேப் அப் ஆகலாம், கேப் டவுன். என்னோட வியூல கேப் அப் ஆக பாசிபிள் இருக்கு. இன்கேஸ் மார்க்கெட் வந்து கேப் அப் ஆனாலும் இந்த சப்போர்ட்ல இருந்து இந்த ஹை வரைக்கும் ரிஜெக்ஷன் எடுத்து மார்க்கெட் வந்து போக பாசிபிள் இருக்கு. ஓகே, பார்க்கலாம் நமக்கு மார்க்கெட் எப்படி நாளைக்கு ரியாக்ட் ஆகுதுன்ட்டு. ஆனா என்னோட ஓவரால் வியூ என்னன்னா மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா வியூ அப்டென் தான் பாசிபிள் இருக்கு. ஓகேங்களா? நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்டென் பாசிபிள் இருக்கு. நான் இந்த ஹை வரைக்கும் போகும்னு சொல்ல. இப்போ இந்த வியூ வரைக்குமே பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா புட் ஆப்ஷன் சைட்ல தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். இப்ப இன்கேஸ் மார்க்கெட் இந்த ஓப்பன் மார்க்கெட்ல நமக்கு நல்லா மார்க்கெட் வந்து சரசரன்னு மேல ஏறிட்டு இந்த ரேஞ்ச்ல நமக்கு பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 22,500 வரைக்குமே மார்க்கெட் வந்து ப்ராப்பரா அப்டென்ல போக பாசிபிள் இருக்கு. ஓகே ஃபைன். இப்ப நான் வந்து மார்க்கெட் அப்படியே மேல போயிட்டுன்னு சொல்ல, கரண்டோட வியூ மார்க்கெட் வந்து அப்டென்ல இருக்கு. ஓகேங்களா? ஓவரால் கரண்டா நமக்கு இப்ப வியூ இருக்கு பாத்தீங்களா? அது வந்து நமக்கு ப்ராப்பரா இப்ப மார்க்கெட் வந்து அப்டென்ட்கான பாசிபிள் தான் இருக்கு. ஓகே, நாளைக்கு மார்க்கெட் வந்து எப்படி ரியாக்ட் நான் டெலிகிராம்ல அப்டேட் பண்றேன். நேற்று வீடியோலாம் ஒரு வாட்டி பாத்துருங்க, எஸ்டர்டே வீடியோ. ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. இந்த ஓவரால் லெவல் நான் 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல ஷோ பண்ணிடுறேன். அப்பதான் உங்களுக்கு ஓரளவுக்கு ப்ராப்பர் ஐடியா கிடைக்கும். இதுல பார்த்திருப்பீங்க. ஓகே, இப்ப மார்க்கெட் வந்து இன்னைக்கு என்னன்னா மார்க்கெட் வந்து இந்த பேட்டர்னுக்கு இங்கவே க்ளோஸ் ஆயிருந்துச்சுன்னா நான் வந்து கண்டிப்பா மார்க்கெட் திருப்பி ஃபாலோ ஆகும்னு சொல்லியிருப்பேன். ஆனா நமக்கு ஒரு பையிங் பிரஷர் கொடுத்து தான் மார்க்கெட்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்காங்க. அதால தான் நாளைக்கு வந்து நான் அப்ட்ரெண்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் மார்க்கெட்ல. ஓகேங்களா? இந்த பேட்டர்ன் நமக்கு கட் ஆச்சுன்னா திருப்பி மார்க்கெட் வந்து ஹைல போக பாசிபிள். லைக் சப்போர்ட் லெவல் இப்ப கரண்டா இருக்கிற சப்போர்ட் லெவல்னா 22,118 சப்போர்ட் லெவல். ரெசிஸ்டன்ட் லெவல் 22,220 261. ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் லெவல் வந்து பாத்தீங்கன்னா 22,513-15 அந்த ரேஞ்ச் தான் நமக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட். இதுதான் நமக்கு நிஃப்டியோட அப்டேட்ஸ். நாளைக்கு வந்து இந்த ஹையை கட் ஆயிடுச்சுன்னா நமக்கு சாலிடா மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா 22,621 கட் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் வந்து சாலிடா 22,500 வரைக்கும் மார்க்கெட் வந்து ஈஸியா மூவ் ஆயிடும். ஓகே, அடுத்தது பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். இந்த இடத்துல பேங்க் நிஃப்டி ஒரு லைன் ஒன்று டிரா பண்ணி, இப்ப நீங்க எத்தனை பேர் இது வாட்ச் பண்ணி இது வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியா இந்த இடத்துல தெரியுதுங்களா? இது வந்து நான் ஹையர் டைம் ஃப்ரேம்ல டிரா பண்ண சப்போர்ட்ல இருக்குதுங்களா? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ப்ராப்பரான சப்போர்ட் ஏரியா. இப்போ எல்லாருக்கும் டவுட் இருக்கும், ப்ரோ இப்போ சப்போர்ட்னா இங்க இருந்து மார்க்கெட் மேல போயிடுமான்ட்டு. அப்படி கிடையாது. இப்போ இங்க இருந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு புல் பேக் நடக்க வாய்ப்பு இருக்கு மார்க்கெட்ல. ஓகே, புல் பேக் அப்படின்னா என்னன்னா மார்க்கெட் வந்து இங்க ஹை. ஓகே, மார்க்கெட் வந்து இந்த ஹை அகைன் நமக்கு லோ, திருப்பி ஹை, இந்த ரேஞ்ச் லோ, திருப்பி லோ, இந்த ஹை வரைக்கும் வர பாசிபிள் இருக்கு. அது எப்படி நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணணும் அப்படின்னா நிஃப்டியுமே பேங்க் நிஃப்டியுமே எனக்கு அப் ட்ரெண்ட்ல தான் மார்க்கெட் வந்து போக பாசிபிள் இருக்கு. ஓகே, நாளைக்கு மார்க்கெட் வந்து ஓப்பன்ல இங்க நமக்கு பிரேக் அவுட் கொடுத்து இங்க சப்போர்ட் எடுத்தது அப்படின்னா இந்த ஹை வரைக்கும் மார்க்கெட் வந்து ஈஸியா போயிடும். இந்த சப்போர்ட் லெவல் ஓகேங்களா 48,407 48,407 கிராஸ் ஆகுது வரைக்கும் நம்ம டவுன் ட்ரெண்ட்ல தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். இன்கேஸ் இந்த லெவல்ல கட் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து அப் ட்ரெண்ட்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இதுதான் நமக்கு பேங்க் நிஃப்டி லெவல். இந்த பேட்டர்ன் கட் ஆகல, கட் ஆச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கட் ஆகல நம்ம கன்சல்டேஷன் எடுக்கணும். திருப்பி இப்படிதான் நமக்கு மார்க்கெட் வந்து டிராவல் ஆகும். லோ இந்த ரேஞ்ச் இப்படிதான் நமக்கு டிராவல் ஆகும். ஓகே, இப்படிதான் டிராவல் ஆகும். இப்ப இது கட் ஆகட்டும், கட் ஆச்சுன்னா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் மார்க்கெட் வந்து பேட்டர்ன் பிரேக் அவுட் நடக்கும். இன்னொன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், HDFC பேங்க் நீங்க வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு. இப்ப நேத்து நான் சொல்ல ஞாபகம் இருக்குங்களா? HDFC வந்து ஃபாலோ ஆக தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு. எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா நீங்க HDFC வந்து பாத்தீங்கன்னா 1.7% வரைக்கும் மார்க்கெட் ஃபாலோ ஆயிருக்கு. என்னோட வியூ என்னன்னா மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி பவுன்ஸ் பேக் கொடுத்துதான் திருப்பி ஃபாலோ ஆக பாசிபிள் இருக்கு. ஓகேங்களா? இப்போ நமக்கு மார்க்கெட் வந்து இப்படியே ஃபாலோ ஆகுது, திருப்பி பவுன்ஸ் பேக் கொடுத்து ஃபாலோ ஆகும். அப்ப மார்க்கெட் வந்து அப்ட்ரெண்ட்ல போகும். அப்போ ஓகே மார்க்கெட் ரிவர்சல் ஆயிடுச்சுன்னு எந்த விதமான டிசிஷன் எடுக்காதீங்க. மார்க்கெட் இன்னும் அப்ட்ரெண்ட் மாறல. இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கு பாத்தீங்களா 48,000. இப்ப இங்க இருந்து பாத்தீங்கன்னா 48,700 750 அந்த ரேஞ்ச். இதை நமக்கு கட் ஆச்சுன்னா மட்டும்தான் மார்க்கெட் வந்து ப்ராப்பரா அப் ட்ரெண்டா நமக்கு சேஞ்ச் ஆகும். ஓகே, இதை கட் ஆகாத வரைக்குமே மார்க்கெட் வந்து ரவுண்ட் ட்ரெண்ட் தான். நல்லா நோட் பண்ணிக்கோங்க.
இப்போ மார்க்கெட்ல நம்ம பண்ற மேஜர் மிஸ்டேக் என்ன அப்படின்னா, இப்போ மார்க்கெட் வந்து இப்போ ஓவரால் ட்ரெண்ட் நமக்கு டவுன் ட்ரெண்ட் சரிங்களா? ஓவரால் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட். ஆனா கரண்டோட வியூ அப் ட்ரெண்ட்ல இருக்கு. இப்போ நமக்கு எந்த சிச்சுவேஷன்ல இருக்கும்னா, இங்க இந்த சிச்சுவேஷன்ல கிடையாது நம்ம ஓகேங்களா? இந்த சிச்சுவேஷன்ல இருக்கும். அப்படிங்கும்போது திருப்பி ஒரு புல் பேக் நடக்கும் ஓகேங்களா? இன்ட்ராடேல இங்க நமக்கு பையிங் பிரஷர் இருக்கும். ஓவரால் ட்ரெண்ட்ல நமக்கு செல்லிங் பிரஷர் தான் இருக்கும். இந்த டேல நம்ம கால் ஆப்ஷன்ல ஒரு ப்ராஃபிட்ட பண்ணிட்டு திருப்பி நம்ம புட் ஆப்ஷனோட மைண்ட் செட் நமக்கு சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதுதான். மேக்ஸிமம் ட்ரேடிங் பண்றீங்கன்னா ஹோல்டிங்ஸ் மேக்ஸிமம் வைக்காதீங்க ஓகேங்களா? ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டா ஹோல்டிங்ஸ் நீங்க வச்சீங்கன்னா போயிட்டு கண்டிப்பா ட்ராப்ல மாட்டிப்போம். அண்ட் நெறைய பேர் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கேட்டிருந்தீங்க. ஓகே. இந்த வீடியோக்கு ஒரு 200 லைக்ஸ் கிராஸ் ஆச்சுன்னா, நான் அடுத்த வீடியோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி நான் போடுற வீடியோ மேக் பண்ணி அப்டேட் பண்றேன். ஓகே. வேற என்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்றேங்க. நான் பார்த்துட்டு அப்கமிங் வீடியோ மேக் பண்ணி பண்றேன். வீடியோ வந்து லென்த்தா இருந்தா ஓகேவா? இல்ல ஷார்ட்டா இருந்தாலே உங்களுக்கு ஓகேவா? ஷார்ட்டா சொல்லி முடிச்சிடலாமா? இல்ல டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லலாமான்ட்டு ஏன்னா நெறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, சாட் பண்ணியிருந்தீங்க WhatsAppல. ப்ரோ கொஞ்சம் லென்த்தா இருக்கு. லென்த் கம்மி பண்ண முடியுமான்ட்டு. முடிஞ்ச வரைக்கும் நான் கம்மி பண்றேன். இல்ல இந்த லென்த்தே ஓகே. ஒரு டெய்லி வந்து ஒரு 10 மினிட்ஸ் வீடியோ ஓகே அப்டின்னா, நீங்க எனக்கு அதுவுமே கமெண்ட் பண்ணிடுங்க. பார்த்துட்டு அப்டேட் பண்றேன். அப்கமிங்ல என்னென்ன ஸ்டாக்ஸ் வேணுமோ அத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அப்கமிங் வீடியோல பார்க்கலாம். Thank you for watching this video.